சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி இந்த விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது, இன்றைய நிகழ்ச்சியும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இந்த வார்த்தையினாலே இடைப்பட போகிற தயவுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எனக்கு பலனுள்ள வார்த்தைகளாக, என்னை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளாக காணப்பட போகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவைகளை சந்திக்கின்ற வார்த்தைகளாக இருக்க போகின்றன. அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போமா? எங்கள் பரம தகப்பனே, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுடைய சகல தேவைகளையும் சந்திக்கும்படியாக நீங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டீர்கள். ஆகையினாலே பரம தகப்பனே, இன்றைக்கு கூட எங்களுடைய வார்த்தைகள், அதாவது ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளிலே நாங்கள் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவை தான் பார்க்க போகிறோம். ஆகவே அந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசுவாய் இருப்பதினாலே அவைகளுக்கூடாக எங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட போகின்றன. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தீங்கு நாளில் எம்மை அவர் மறைத்து வைப்பார், கண்மலை மேல் உயர்த்தியம்மை காத்து கொள்வார். தீங்கு நாளில் எம்மை அவர் மறைத்து வைப்பார், கண்மலை மேல் உயர்த்தியம்மை காத்து கொள்வார். தகப்பனும் எம் தாயும் எம்மை தள்ளிடும் போது கர்த்தர் எம்மை சேர்த்து கொண்டு வழி நடத்திடுவார். தகப்பனும் எம் தாயும் எம்மை தள்ளிடும் போது கர்த்தர் எம்மை சேர்த்து கொண்டு வழி நடத்திடுவார். கர்த்தர் எமது வெளிச்சமே, யாருக்கு பயப்படுவோம்? கர்த்தர் எமது வெளிச்சமே, யாருக்கு பயப்படுவோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுனுடைய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அவைகள் நிச்சயமாக வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியும். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிகவும் சாதாரணமாக கருதக்கூடாது. அதாவது அவருடைய வார்த்தைகளை கொண்டே அவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இன்றும் அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழ முடியும். பல தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்பட முடியும். ஆகவே நம்பிக்கையோடு கூட இன்றும் அவருடைய வார்த்தையை கேட்க வருவீர்களா? சரி, நாம் மாற்கு 5ஆம் அதிகாரத்திலிருந்து யவீரு என்ற மனிதனுடைய சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் வசனம் முதல் அதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்த யவீரு இப்பொழுது அவரிடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லுகின்றான். அப்பொழுது அவர் அவனோடே கூட போனார் என்பதாக 24ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் கடந்த முறை. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனோடே கூட போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட என்று ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டார். நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவரை அழைத்து அவரோடு கூட நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகள் அவரால் சந்திக்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆகவே நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறீர்கள். பாருங்கள், அப்படி சில நேரங்களிலே நாம் காணப்படும் பொழுது கூட சில
நம்மை உற்சாகப்படுத்தாத காரியங்கள், அதாவது நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் நடைபெற முடியும். அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே இந்த யாவீருவினுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு தாமதத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு யாவீரோடு கூட போய்கொண்டிருந்தார். அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்காக போய்கொண்டிருந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்னத்தை குறித்து போராடி கொண்டிருக்கின்றானோ அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வாக அவர் போய்கொண்டிருக்கின்றார். ஆனால் போகிற வழியிலே ஒரு தாமதம் ஏற்படுகின்றது. அதாவது அவன் எதிர்பார்த்த காரியம் உடனடியாக நடைபெறவில்லை என்பதை நாம் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதானே இன்றைக்கு உங்களுடைய போராட்டமாக இருக்கிறது. ஆம், எவ்வளவோ ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்து உங்களுடைய காரியங்களெல்லாம் சொல்லி அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனாலும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவது போல காணப்படவில்லை. ஒரு தாமதத்தை பார்க்கிறீர்கள். ஆகவே சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முயலுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆம், எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டுமென அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே அவருடைய நேரத்திலே காரியங்களை செய்யும்படியாக நாம் விட்டுவிட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஏற்ற வழியிலே ஏற்ற காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எதையெல்லாம் உடனடியாக செய்யப்பட வேண்டுமோ அதை ஒரு நாளும் தாமதமாக செய்ய மாட்டார். அப்படி செய்வாரானால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது அல்லவா? ஆமன்பு சகோதர சகோதரிகளே, ஏற்ற காலத்திலே குறித்த நேரத்திலே செயல்படுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆகவே அதை நீங்களும் நானும் நம்ப வேண்டியவளாயிருக்கிறோம். பாருங்கள், சாராள் அவளை குறித்து சொல்லுகிற வழியிலே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே குறித்த காலத்திலே தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றினார் என்று அந்த 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதாவது சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதாவது தேவன் வாக்கு கொடுத்ததிலிருந்து 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை அவள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் வாக்கு கொடுத்தவர் உண்மையாய் இருந்தார் என்று மட்டும் நாம் பார்க்கின்றோம். தாமதமானது, ஆனாலும் கூட ஆண்டவர் வாக்கு மாறவில்லை என்பதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலேயும் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்ற காலம் என்று ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலம் என்றும் ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய காரியத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அவருக்கு ஏற்ற காலம் குறித்த காலம் என்றெல்லாம் சில நேரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆகவே இங்கும் கூட இந்த தாமதத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆம், நிச்சயமாக நாம் ஒருவேளை சோர்ந்து போகக்கூடிய நிலைமை காணப்படலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றை நாம் பார்ப்போம். அதாவது 35ஆம் வசனத்துக்கு பிறகு நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு இந்த யாவீரோடு கூட சென்ற அந்த காரியம் அங்கே நிறைவேற்றப்படுவதை நாம் பார்க்கலாம். அதாவது அவர் உண்மையாயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு இந்த யாவீருவுக்கு உண்மையாயிருந்தார், தான் சொன்னதை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, அதே வண்ணமாக இன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவரை நம்பிக்கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம். முழுவதுமாய் அவருடைய நேரத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து விடுவோமா? பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தது கூட குறித்த காலத்திலே என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஆம், எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் குறித்த காலத்திலே காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதாவது நம்முடைய சரீர கண்களை கொண்டு நாம் ஒன்றையும் நிதானிக்காமல் நம்முடைய ஆவியிலே சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியவளாக இருக்கிறோம். அதனால தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் ஆண்டவருடைய கண்களை கொண்டு பார்ப்போமானால் அநேக காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கின்றபடினால், அதாவது சரீர கண்களை கொண்டு பார்க்கின்றபடினாலே தான் அநேக காரியங்கள் தாமதமாகும் பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா?
நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை ஏற்ற வழியிலே அவர் செய்து தருவாராம். ஆகவே பொறுத்திருந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையுமா இருக்கிறது. ஆகவே அவருக்கு முழுவதுமாக விட்டு கொடுத்து விடுவோமா? நிச்சயமாக அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். அவர் நல்லவர். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு ஒருபொழுதும் ஒரு மனுஷனைப் போல அவர் காணப்பட மாட்டார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. ஆகவே நிச்சயமாக நாம் அவரை நம்பி இருக்கலாம். அதாவது இந்த நாளிலும் கூட நாம் சொல்லுவோம், என்னுடைய ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது அவர் என்னோடு கூட வந்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் என்று எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் அவருக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விடுவேன். இடையிலே வருகின்ற தாமதங்கள் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் குறித்த நேரத்திலே ஏற்ற காலத்திலே காரியங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவருக்கு நாம் முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுப்போமா இந்த நேரத்திலே? ஆமெங்கள் பரலோக தகப்பனே, ஒருவேளை என்னோடு இணைந்திருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் போராடி கொண்டிருந்த காரியம் இதுதான். ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து தங்களுடைய தேவைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். நீங்களும் அந்த காரியங்களை பொறுப்பேற்று விட்டீர்கள் என்று நம்பினார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கூட இதுவரையிலும் எதுவுமே நடைபெறாத நிலையிலே சோர்ந்து போயிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னீர்கள். அதாவது தகப்பனே, உடனடியாக செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு நாளும் செய்யாமல் போக மாட்டீர்கள். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை அவிதமாய் நாங்கள் பார்க்கின்றோம். உடனடியாக நொடிப்பொழுதிலே தேவைகள் தீர்க்கப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தகப்பனை, நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே வண்ணமாக செய்ய நீங்கள் வல்லவராயிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்கள் தாமதமாக இருக்கிறதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார்களோ அடியார்கள், அவருடைய தேவைகளை ஏற்ற வழியிலையும் குறித்த காலத்திலேயும் நீங்கள் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த போகிற தயவுக்காய் உங்களுக்கு முன்கூட்டிய நன்றி கூறுகிறேன் தகப்பனே. ஆம், இவர்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நீங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறபடியா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, பொறுத்திருக்கிறதற்கு தேவையான பலத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களால் இவர்களுக்கு அருளப்படுகிறபடியா அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காத்திருக்கின்ற இந்த காலத்திலே, அதாவது ஏற்ற காலத்தை அடைகிற வரைக்கும், குறித்த காலத்தை காண்கிற வரைக்கும், அந்த ஏற்ற காலம் வரை, அந்த குறித்த நேரம் வரை தகப்பனே, உங்களுடைய பலன் இவர்களை ஆட்கொள்ள போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரை. பொறுப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பொறுத்திருங்கள், காத்திருங்கள். நிச்சயமாக வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். அந்த நம்பிக்கையோடு முன்னோக்கி போவோமா? பிரித்தானியாவில் இருந்தால் 02-8-646-3419 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் புற நாடுகளிலே இருந்தால் 00-44-246-3419 என்ற இலக்கத்துடன் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு விண்ணொலியிலே சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் பால். வணக்கம் நேயர்களே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றார். அவரை நோக்கி கூப்பிடும் போது விடுதலை செய்வார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றார். அவரை நோக்கி கூப்பிடும் போது விடுதலை செய்வார். அவர் மேல் நம் பாரத்தை எல்லாம் வைத்திடும் போது ஆதரித்து தினமும் எம்மை நடத்தி செல்வார்.